ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டை பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவனின் தாயார் மற்றும் உறவினர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்ப்போம். தெரியுது 10 பேர் நான் 10 பேர் கம்ப்ளைன்ட் கொடுங்க. நான் என்ன சொல்றேன் 10 பேர் கம்ப்ளைன்ட் கொடுங்கமா. 10 பேர் மென்ஷன் பண்ணி கொடுங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். எதற்காக இந்த வாக்குவாதம் தற்பொழுது நடந்து வருகிறது? மேலும் விவரங்கள் என மாணவரினுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். அதாவது நேற்று தினம் பார்த்தோம்னால் ஈரோடு அருகே உள்ள குமலன்குட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிவா என்பவரின் மகன் ஆதித்யா பள்ளிக்கு அருகே உள்ள சுமார் 250 மீட்டருக்கு தொலைவில் மயங்கி நிலையில் கிடந்துள்ளார். இதனை பார்த்து அப்பகுதியில் உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அவர் அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு தனது மகனை பார்க்க வந்த தந்தை சிவா மற்றும் பெற்றோர் தாய் சத்யா ஆகியோர் மகனின் இழப்பை தாங்க முடியாமல் உடலை கண்டு கதறி எழுதினர். தொடர்ந்து தகவல் அறிந்து 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசாரிடம் முன்கூட்டியே மாணவன் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தொடர்ந்து கண் பகுதியில் காயம் இருப்பதாக அவரது தந்தை சிவா தெரிவித்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து மாணவனின் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று தினம் கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் தற்போது சூழல்படி பார்த்தால் ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் பெற்றோர் உட்பட அவர் சார்ந்த உறவினர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதாவது சக மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவர்கள் தாக்கியதால் மாணவன் ஆதித்யா உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இரு மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல்